ஒரு தடவையோ 2 தடவையோ யோசிச்சோம் அப்படின்னா, அதுக்கு பேர் யோசனை. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு பேர் மனக்குழப்பம். நம்மள வாழ்க்கையில நிம்மதி இல்லாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஓவர் திங்கிங். அதனால எதையுமே போட்டு ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருந்து, உங்களோட நேரத்தையும், காலத்தையும் வீணாக்காதீங்க. உங்களோட மனச போட்டு குழப்பிக்காதீங்க. அளவுக்கு அதிகமான யோசிக்கிறதும், அளவுக்கு அதிகமான நேசிக்கிறதும் தான் நம்மளோட வாழ்க்கையில அழுகைக்கான அடிப்படை காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, சமநிலையா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள நீயா நானா அப்படின்னு வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க. நீயும் நானும் அப்படின்றது தான் அழகான வாழ்க்கைக்கான அடிப்படையே. இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா பிரிவு அப்படின்றதே இங்கே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் இது எல்லாத்தையுமே கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அனுபவித்து போராடி வெளியே வந்து ஜெயிச்சு வாழக்கூடிய வாழ்க்கையே வந்து ஒரு அழகான வாழ்க்கை தான். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. உங்களோட அழகான வாழ்க்கைக்கு தேவையான 5 முக்கியமான விஷயங்கள். 1. உங்கள நேசிங்க. உங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் குடுக்கறதுக்கு பழகிக்கோங்க. 2. எதையுமே மனசுல போட்டு சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட நலனுக்காக நடந்து முடிஞ்ச கசப்பான விஷயங்கள மறக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. 3. எல்லார்கிட்டயுமே எல்லா விஷயங்கள்லயும் எப்பயுமே குறைகள மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உறவுகள கொஞ்சம் நிறை குறைகளோட ஏத்துக்கவும் செய்யுங்க. 4. நேர்மறை சிந்தனைகள வளர்த்துக்கோங்க. எதிர்மறை எண்ணங்கள தூண்டிவிடக்கூடிய நபர்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. 5. உங்களோட வாழ்க்கைய யாரோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு நீங்க நன்றி உள்ளவங்களா இருங்க. நீங்க முழுசா நம்புன ஒரு நபர் உங்கள ஏமாத்திட்டாங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னும்போது, ஏன் செஞ்ச? எதுக்கு செஞ்ச? அப்படின்னு அதுக்கான காரணத்தையோ, இல்ல உங்களுக்கான நியாயத்தையோ அந்த நபர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா, உங்கள வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் உங்களுக்கு துரோகமே பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கிட்ட நியாயமான பதில விட, உங்களோட மனச குத்தி ரணமாக்கக்கூடிய வார்த்தைகள் தான் பதிலா கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நேர்மை இல்லாத நபர்கள் கிட்ட நியாயத்த எதிர்பார்த்து, உங்களோட தரத்த நீங்களே குறைச்சுக்காதீங்க. யாருக்காக நம்ம என்ன செஞ்சாலும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு 3வது நபர் தான். எனக்காக நீ என்ன செஞ்ச? அப்படின்ற வார்த்தைய நம்ம கேட்காம கடந்து வந்திருக்கவே மாட்டோம். அதனால யாருக்கு நீங்க என்ன செஞ்சாலும், அடுத்தவங்க வற்புறுத்துறாங்க, அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு இல்லாம, உங்களோட விருப்பத்தோட முழு திருப்தியோட செய்யுங்க. அது மட்டும் இல்லாம, அந்த நபர்கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, எதிர்பார்ப்பு எப்பயுமே ஏமாற்றத்துல தான் போய் முடியும். அது மனசுல ரொம்ப வலிய ஏற்படுத்தக்கூடியதாவும் இருக்கும். ஒரு புது செயல் நீங்க செய்றீங்க, இல்ல செய்ய போறீங்க அப்படின்னும்போது, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களால அத செய்ய முடியுமா? உங்களுக்கு அது புடிச்சிருக்கா? இது செய்றனால உங்களுக்கு என்ன பலன்? இது செஞ்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு தான் அந்த செயல செய்யணுமே தவிர, அவங்களுக்கு புடிச்சிருக்கு அதனால நான் செய்றேன். அவங்க சொன்னாங்க அதனால நான் செய்றேன். இல்ல அவங்க இருந்தா தான் இந்த செயலையே என்னால செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கான விஷயங்கள்ல எப்பயுமே வந்து அடுத்தவங்கள சார்ந்து இருக்காதீங்க. உறவுகள் கிட்ட பேச வைக்கிறதும் பணம் தான். உறவுகள் கிட்ட இருந்து நம்மள பிரிச்சு வைக்கிறதும் பணம் தான். ஏன் இன்னும் சொல்லப்போனா, உறவுகள தீர்மானிக்கிறதே வந்து பணம் தான். பணம் இருந்தா ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ முடியும். ஆனா, நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா, அது நிச்சயமா வந்து கேள்விக்குறி தான். பணம் நம்மளோட வாழ்நாள் தேவைக்கு அவசியமானது தான். ஆனா, பணம் மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு நெனச்சு நம்ம வாழ்ந்துறக்கூடாது. ஏன்னா, இப்ப இருக்க காலகட்டத்தில பணக்காரவங்கள பார்த்து யாரும் பொறாமப்படுறதெல்லாம் கிடையாது. படுத்தா நிம்மதியான தூக்கம் தூங்குறவங்கள, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றவங்கள, நோய் நொடி எதுவும் இல்லாம வாழ்றவங்கள பார்த்து பொறாமப்படுற காலம் ஆயிப்போச்சு. உறவுகளுக்குள்ள புரிதல் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது துடுப்பே இல்லாத படகுக்கு சமம். கொஞ்ச தூரம் வேணா தண்ணீல மிதக்கலாமே தவிர, ரொம்ப தூரம் நம்ம பயணிக்கவும் முடியாது. நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகவும் முடியாது. அன்பானவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள செய்றது மட்டும் புரிதல் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள செய்ய சொல்லி வற்புறுத்தாம இருக்கிறதும் கூட ஒரு அழகான புரிதல் தான். அதனால உறவுகளுக்குள்ள அன்பு அதிகரிக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல புரிதல் தேவை அப்படின்றத நம்ம உணர்ந்து தான் ஆகணும். அளவோடு பேசுங்க, அளவோடு பழகுங்க. அளவுக்கு அதிகமா பேசிட்டீங்க அப்படின்னா திகட்டி போயிரும். அப்புறம் காரணமே இல்லாம ஒதுக்கப்படுவீங்க. இல்லன்னா அவமானப்படுத்தப்படுவீங்க. நம்மளோட எல்லை என்ன அப்படின்றது தெரிஞ்சு நம்மளா ஒதுங்கிட்டோம்னா, அது நமக்கு கௌரவம். அவங்களா பார்த்து தள்ளி வச்சாங்கன்னா, அது நமக்கு அவமானம்.